மழை நீருடன் சாக்கடை தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கோவை, பொள்ளாச்சி, வால்பாறை, ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் கனமழையால் ஆனைமலை, நெல்லுக்குத்திப்பாறை, வடக்கு மாகாளியம்மன் கோவில் வீதியில் ஆனைமலை பேரூராட்சி சாக்கடை கால்வாயை தூர்வாராமல் பல ஆண்டுகளாக இருப்பதால் சாக்கடை நீர் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் சாக்கடை நீர் வீட்டுக்குள் புகுந்ததால் அருகில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று தூங்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீட்டுக்குள் புகுந்த சாக்கடை நீர் கலந்த தண்ணீரை 1000 ரூபாய்க்கு மோட்டார் வாடகைக்கு எடுத்து வந்து தற்பொழுது வெளியேற்றிக் கொண்டுள்ளனர். இதனால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் ஆனைமலை பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து சாக்கடை கால்வாயை தூர்வார வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் உடனடியாக சீரமைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் பொதுமக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர்.